கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 41ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. தாவீது அழகாக தன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து சொல்லக்கூடிய விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் நாம் நன்றாக உணர முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலே இவைகளை எழுதுகிறார் என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய சூழ்நிலைகளை அப்படியே கர்த்தருக்கு தெரிவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சொல்ல வேண்டும், ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாய் கர்த்தரிடத்தில் அவரிடத்தில் சொல்லுகிற போது நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்று சொன்னால், யோசேப்பை குறித்து நாம் அவர் எப்படியாக பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் எப்படியாக பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அறிந்து கொண்ட பொழுது சகோதரர்கள் அவரை அறியாமல் இருந்தார்கள், ஆனால் யோசேப்பு அவர்களை அறிந்து கொண்டார். 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆதியாகமத்திலே, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று நீங்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக யோசேப்பை முன்னதாகவே கர்த்தர் அங்கே கொண்டு போனார். ஆனால் சகோதரர்கள் அவரை விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள் அவர் மீதியானிடத்தில் விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய எண்ணங்கள் வேறு விதமாய் இருக்கிறது, கர்த்தருடைய எண்ணங்கள் வேறு விதமாய் இருக்கிறது. சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறபடியினாலே எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு விற்கப்பட்டார், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரை காப்பாற்றினார். தேவனாகத்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் 13 ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளமான கஷ்டங்கள். 17 வயதிலே அவர் தன்னுடைய சகோதரர்களால் அவர் வஞ்சிக்கப்பட்டார். 13 ஆண்டுகள் பொறுமையோடு கூட காத்திருந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைத்தார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். தேவனாக கர்த்தர் சகோதரர்களுக்கு மத்தியிலே, தேவனாக கர்த்தர் சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். அந்த ராஜ்யத்திற்கே உணவு கொடுக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை யோசேப்பு கர்த்தர் கொடுத்தார். உலகம் ஒருவேளை நம்மை வஞ்சிக்கலாம், ஒருவேளை நம்மை அடிமைப்படுத்தலாம் அல்லது வெறுக்கலாம், நம்மை விற்று போடலாம். ஆனால் தேவனாக கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவர், நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர், அவர் சத்துருக்களின் கையிலிருந்து விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவர். யோசேப்பு நல்ல உதாரணமாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், ஆனால் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு சென்றவர் யோசேப்பு. கர்த்தர் அவரை பாதுகாத்து அவரை உயிரோடே அவர் வைத்தார், உயர்த்தி வைத்தார்.
ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நீங்கள் எவ்வாறு பாதுகாக்கிறீர், உயிரோடு வைக்கிறீர் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். ஒருவேளை இந்த நாளில் கேட்கக்கூடிய ஜனங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்க முடிச்சுனால் கர்த்தர் அவளை பாதுகாத்து உயிரோடு வைத்து உயர்த்தி வைக்க முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.